லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் chapter 12 verse 16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Now therefore stand still and see this great thing that the Lord will do before your eyes. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகுது. அங்கே ஒரு ஃபைட் நடக்க போகுது. அப்போ அங்கே சுற்றி இருக்கிற மனுஷங்களுடைய கண்கள் எல்லாம் எதை காண ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா, கோலியாத்து தாவீதை கொன்று போட்டுருவாரு அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, எல்லாவற்றையும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி, கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவேன்னு சொல்லி விசுவாசத்தோட தாவீது அந்த யுத்த காலத்திற்கு போயிட்டாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது கோலியாத்தை மேற்கொண்டார் என்று நம்ம வேதத்துல நம்மளால பார்க்க முடியும், அப்படிதானே? அப்ப எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கோலியாத்தை போன்று ஒரு பெரிய பிரச்சனைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் நினைச்சிருக்கலாம், நீங்களே கூட நினைச்சிருக்கலாம், அவ்வளோதான் நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்து, கர்த்தரிடத்துல விசுவாசமாக இருந்து, கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சீங்க அப்படின்னா, எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க தானே, உங்க வாழ்க்கையில எப்படி உங்களை உயர்த்துவேன், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க. ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஐயோ என்ன எதுவுமே நடக்கலையே, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்குதே நினைச்சு நீங்க என்ன செய்யறீங்க? சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. கோலியாத்தை போல ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டுனா அவ்வளவுதான், கோலியாத்தை போல இருக்கிற அந்த பிரச்சனை தான் என்ன மேற்கொண்டுரும் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்க அவிசுவாசத்துல நீங்க போயிடாதீங்க. விசுவாசிங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இந்த யுத்தத்துல எனக்கு ஒரு வெற்றியை தருவார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவார், என்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய கண்கள் காண பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லா சோர்வுகளை நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே சொன்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் நிச்சயம் செய்வார். நீங்க பார்க்க தான் போறீங்க. விசுவாசிங்க, காத்துருங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.